அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நம்ம எல்லாருமே நம்முடைய தேசத்திலும் சபைகளிலும் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று ஜெபித்து வருகிறோம். நான் இப்படி ஜெபித்து வரும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். நெகேமியா 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன். கோடியின் மேல் வீட்டுக்கும் ஆட்டு வாசலுக்கும் நடுவே இருக்கிறதை தட்டாரும் மளிகை கடைக்காரரும் பழுது பார்த்து கட்டினார்கள். இந்த நெகேமியா 3ஆம் அதிகாரத்தை நீங்க முழுவதும் வாசிக்கும் போது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், ஆசாரியர்கள், பிரபுக்கள், சாதாரண மக்கள் எல்லாரும் தங்களுக்கு முன்பாயிருந்த திறந்து கிடந்த அலங்கத்தை அவர்களுக்கு முன்பாய் இருக்கிற பகுதிகளிலே பழுது பார்த்து கட்டிக்கொண்டே வருகிறார்கள். கட்டி முடித்து அதற்கு கதவுகளையும் தாழ்பால்களையும் போட்டு அதை எந்த விதத்திலும் அந்த அடைப்புகள் திறக்கப்படாதபடிக்கு அதை சரி பண்ணி கொண்டே வருகிறார்கள். சரி பண்ணி முடித்து வைத்தார்கள். பாருங்கள், இது ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு அனுபவமான ஒரு வார்த்தை. நமக்கு முன்பாய் இருக்கிற எந்தெந்த பகுதிகள் பழுதாய் இருக்கிறதோ, திறந்து கிடக்கிறதோ, அடைக்கப்படாமல் இருக்கிறதோ, சத்துரு உள்ளே வருகிறானோ, அந்த பகுதிகளை நாம் அடைக்க வேண்டும். ஒவ்வொருவரும், ஆசாரியர்கள் முதற்கொண்டு சாதாரணமான விசுவாசிகள் வரைக்கும் எல்லாருமே எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பழுது பார்த்து கட்டினார்களோ, அதே போல இந்த நாட்களில் இருக்கிற ஆவிக்குரிய தலைமைத்துவத்திலிருந்து எல்லாருமே தங்களுக்கு முன்பாய் இருக்கிறதை பழுது பார்த்து தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை, தங்கள் வாழ்க்கைக்குள் திறந்து கிடக்கிற சம்பவங்களை எல்லாம் பழுது பார்த்து கட்ட ஆரம்பிக்கும் போது அங்கு தேவன் பாதுகாப்பையும் எழுப்புதலையும் கொண்டு வருகிறார். இந்த நெகேமியாவை வாசிக்கும் போது நான் பலமுறை திரும்ப திரும்ப வாசிப்பேன். எனக்கு பிடித்த ஒரு வேத பகுதி இந்த நெகேமியா புத்தகம். இதை வாசிக்க வாசிக்க நெகேமியாவின் காலத்தில் எப்படி எழுப்புதல் உண்டாயிற்றோ அதே போல நம்முடைய காலங்களிலும் எழுப்புதல் உண்டாக வேண்டும். நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் நாம் செய்ய வேண்டியது நமக்கு முன்பாய் இருக்கிற திறந்து கிடக்கிறதை அடைக்க வேண்டும். ஒருவேளை பாவம் என்கிற திறப்புகள் திறந்து கிடைக்கலாம். அதை அடைத்துவிட்டு பரிசுத்தம் என்கிற பாதைக்குள்ளாய், பாதுகாப்புக்குள்ளாய் கடந்து போக வேண்டும். சிலருக்கு சில விஷயங்கள் திறந்து கிடக்கும், அதை அடைக்காமல் அப்படியே விட்டுடுவாங்க. சாபம் என்கிற வாசல் திறந்து கிடைக்கும், அதை அடைச்சுதான் சாபம் திரும்ப உள்ள வராது. சில விஷயங்கள்ல கடந்த கால சம்பவங்களின் எண்ணங்கள், கடந்த கால சூழ்நிலைகளின் நினைவுகள் அதெல்லாம் திறந்து கிடக்கும். அதவே நினைச்சிட்டு அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாதபடிக்கு கசப்புகளோடு, வைராக்கியத்தோடு நின்று கொண்டிருப்பார்கள். சில நேரம் பிசாசு மாந்திரீகம், பில்லி சூன்யத்தின் மூலமாய் கதவுகளை திறந்து இடித்து போட்டு அவன் உள்ளே வந்து பலவித கிரியைகளை செய்து கொண்டிருப்பான். நான் நிறைய விளக்கமாய் சொல்லணும்னா இந்த டிவோஷன்ல இவ்வளவு சீக்கிரமா சொல்ல முடியாது. மிக சுருக்கமாய் சொல்கிறேன். நமக்கு முன்பாய் பிசாசும் மனிதர்களும் நாமும் அதை திறந்து கிடக்கிற திறப்புகளை அடைக்க வேண்டும். அது நம்மால் உண்டான பாவமா இருக்கலாம், மற்றவங்களால் உண்டான இருக்கலாம். எல்லாத்தையும் அடைச்சு அது திறப்புகளெல்லாம் மூடின பிற்பாடு நிச்சயமா நம்ம லைஃப்ல ஒரு பெரிய எழுப்புதலை, நம்முடைய தேசத்துல பெரிய எழுப்புதலை காண முடியும். நிறைய பேருடைய லைஃப்ல பிசாசு உள்ள புகுந்துட்டு அவங்கள அழித்து கொண்டிருக்கிறான். குடும்பங்களை அழித்து கொண்டிருக்கிறான், ஊழியங்களை அழித்து கொண்டிருக்கிறான். தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளிலே அவர்கள் விசுவாசத்தை, ஜெப வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறான், இடித்து போட்டு கொண்டிருக்கிறான். அதனால நிறைய பேர் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த காலை நேரத்திலே நமக்கு முன்பாக எது திறந்து கிடக்கிறதோ முதல்ல அதை அடைச்சிடலாம். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. உங்க வீட்டுல ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டைக்குள்ள எலி உள்ள வந்து உங்களுடைய பொருட்களை எல்லாம் சேதப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இப்ப நம்ம என்ன செய்வோம்? எலியை துரத்துறோம். ஓகே, எப்போ அந்த திறப்பை, அந்த ஓட்டையை அடைக்கிறோமோ அப்பதான் திரும்ப எலி உள்ள வராது. அதுக்காக நாம அந்த திறப்பை வச்சுட்டு வெளியே விரட்டிக்கிட்டே இருந்தா அது திரும்ப திரும்ப உள்ள வரும். அந்த திறப்பை அடைக்கணும். இந்த காலை நேரத்தில் அந்த திறப்புகளை எல்லாம், எவைகளெல்லாம் நமக்கு முன்னாடி இருக்கோ, ஓப்பனா இருக்கோ, இடிந்து கிடக்கோ, அதெல்லாம் அடைச்சிடுவோம்.
அற்புதங்கள் தேவனால் நிச்சயம் கொடுக்கப்படும். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் நெகேமியா 3ஆம் அதிகாரத்திலே அவர்களுக்கு முன்பா இருந்த எல்லா பகுதிகளையும் கட்டி எழுப்பினார்கள். ஆண்டவரே, நெகேமியா அறைகூவல் விடுத்தது போல 2ஆம் அதிகாரம் நெகேமியா 18வது வசனத்தில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர் அறைகூவல் விடுத்த போது எல்லாரும் எழுந்து கட்டினது போல நாங்களும் சபை மக்களும் மூப்பர்களும் எல்லாரும் எழுந்து கட்டி ஆண்டவரே தேசத்தை எழுப்புதலுக்குள்ளாய் கொண்டு போக, ஆண்டவரே குடும்பங்களில் எழுப்புதலுக்குள்ளாய் கொண்டு போக உதவி செய்யுங்க. இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.